நம்ம சொன்னது போலவே தென் மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் மழை பெய்துட்டு இருக்கு. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிதமான மழை, சில நேரங்களில் கனமழை, விட்டு விட்டு மழை, காலையிலேருந்து மேகமூட்டம் அப்படி காணப்படுது. ராமநாதபுரத்துக்கு தெற்கே, திண்டுக்கல்லுக்கு தெற்கே, வால்பாறைக்கு தெற்கே இந்த பகுதியிலலாம் மழை கூடுதலாகவே இருக்க போகுது. அடுத்த 48 மணி நேரத்தில் கேரளாவில் மழைப்பொழிவு இன்னும் தீவிரமடைய போகுது. குறிப்பாக தென் தமிழகத்தில் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கயத்தாறு, தூத்துக்குடி, காயல்பட்டினம் பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற பகுதிகள் விருதுநகர் மாவட்டமாக இருக்கட்டும், ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், இந்த பகுதியிலலாம் ஒரு மிதமான மழை இருக்கலாம். அடுத்த 48 மணி நேரத்தில் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, கொச்சி, கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள், தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் கூடுதலாக மாறும். இதன் காரணமாக தென் தமிழகத்தோட ஒட்டுமொத்த அணைகள்லையுமே நீர்வரத்து பெருக்கெடுத்து ஓடப்போகுது. ஏன்னா தொடர்ந்து கொண்டே இருக்குல்ல மழை. அதே போல் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு இலங்கையில் மழை இருக்குது. அது படிப்படியாக தென்னிலங்கை முழுவதுமே படிப்படியாக அதிகரிக்கும். இன்னும் ஒரு வார காலத்தில் முழுவதுமே இலங்கை முழுவதுமே மழைப்பொழிவு தொடங்கி விடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், அதாவது நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி, ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது நவம்பர் 9, 10 தேதியில் உருவாகிரும். அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு நெருக்கமாக வந்து நீடிக்கும். பிறகு அது ஒரு சுழற்சியாகவே நீடிக்கும். பிறகு நம்மளுடைய அதாவது அந்தமான் பகுதியிலிருந்து இன்னொரு சுழற்சி உருவாகி அதுவுமே நெருங்கி வந்து ஒரு நவம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறி ஒரு தீவிரமான சுழற்சியாக இலங்கைக்கு அருகிலேயே வந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது தாழ்வு மண்டலமாக வருமா, இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருமா, இல்லை புயலாக வருமா? ஏன்னா இன்னொரு புயல் உருவானா அதுக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா சென்யார் அப்படின்னு வைக்க போகிறாங்க. சென்யார் அது புயலாக வருமா, இல்லை தாழ்வு மண்டலமாக வருமாங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப்பே பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.